ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போது 5 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்து இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. என்னடி தங்கம்? இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூளில் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சது தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் இந்த மசாலாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சுலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், அந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். முட்டை குழம்புல வேறு எந்த காய் சேர்த்தாலும் நல்லா இருக்காதுங்க. இந்த 3 காய் சேர்த்தா மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதியட்டும். இந்த கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதியல் வரட்டும். பாருங்கள், ஒரு கொதியல் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ உடனே கலந்து விட்டுறாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிஞ்சு காயெல்லாம் வெந்து முட்டையெல்லாம் நல்லா வெந்து 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மெத்தட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.